எதுவும் நீங்க பேச வேண்டாம். முத கல்யாணத்துக்கு வாங்க. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? இப்போ நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறீங்க, புரியுதா? வேற எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். நீங்க கெட்ட தாலி என் கழுத்துல இருக்கணும், புரியுதா? இல்ல செத்து போயிடுவேன். இல்லடி, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் உன்கிட்ட மனம் விட்டு பேசுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அதான் சொல்லிட்டேன். நீங்க என்ன பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும், புரியுதா? புரியுதா? நான் பயந்து போயிருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் முறைய கல்யாணம் பண்ணிருக்கணும். நான் முறைய உங்க கூட வாழ ஆரம்பிச்சிருக்கணும். இந்த பயமே எனக்கு வந்திருக்காது. எங்க இன்னும் நேரத்தை கடத்தாதீங்க. எதுனாலும் பரவாயில்ல, என் கழுத்துல தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ப்ளீஸுங்க, என்னால முடியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ இல்லாம நான் ஒண்ணும் வாழ்ந்துட மாட்டேன், செத்து போயிடுறேன். நீ இல்லாம வாழும் நினைச்சிருந்தா நான் எப்பவுமே வாழ்ந்து போயினடி. எங்க அம்மா வீடு வீடா ஜாதக புக்க தூக்கிட்டு போகும்போதே நான் எங்க அம்மா விருப்பத்துக்காக கல்யாணம் பண்ணிருப்பேன். உன்ன மனசு சம்பந்தண்டி, இதயத்துல சம்பந்தம். உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கு. எதுக்குங்க உங்களுக்கு இந்த தயக்கம்? வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். நேரத்தை கடத்தாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. நீங்க நேரத்தை கடத்த எனக்கு பயமா இருக்கு. முதல்ல என் கழுத்தை தாலி கட்டுங்க. உங்களை நான் தண்டிச்சதுக்காக திருப்பி என்ன தண்டிச்சிடாதீங்க. நான் தாங்கிக்கிட மாட்டேன். அதே மாதிரி உங்களை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுத்துட மாட்டேன். என்னால விட்டு கொடுத்துட்டு வாழ முடியாதுங்க. செத்து போயிடுவேங்க. நீங்க எனக்கு சொந்தமானவரு. அதனால தாண்டி சொல்றேன், ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. உன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுறேன். எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம உனக்கு உண்மையா வாழணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு, நான் முழுசா வாங்கிட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுடி. அதுக்கு தான் சொல்றேன். மூணாவது யாராவது வந்துடக்கூடாது, அதான் சொல்ல வரேன். மூணாவது நபரா? என்ன உளறிட்டு இருக்கீங்க? அப்படி எல்லாம் யாரையும் விட மாட்டேன். யாரையும் வர விட மாட்டேன். இல்லடி, அதான் சொல்றேன். அப்படி யாரும் வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். அதுக்கு தாண்டி சொல்றேன். நான் சொல்லதை காது கொடுத்து கேளுடி. நான் சொல்றேன்ல, எதுவும் சொல்ல வேண்டாம். வாங்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் கேக்குறேன். என் கழுத்தை தாலியை கட்டிட்டு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க எனக்கு சொந்தமாயிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா மூச்சு கூட விட முடியும். நான் இப்ப மூச்சை கூட இழுத்து பிடிச்சு வச்சிட்டு இருக்கேன். என் கழுத்தை தாலி கட்டுங்க சொல்லல, இதே தாலி கட்டுங்க. மூச்சை இழுத்து பிடிச்சு வச்சிட்டு இருக்கையா, என் கழுத்தை தாலி கட்டு. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்டி. சின்ன தப்பு இல்லடி, பெரிய தப்புடி. நான் முத சொல்லுத நீ காது கொடுத்து கேளுடி. நான் எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் எதுவும் காது கொடுத்து கேட்க மாட்டேன். வாங்க தாலி கட்டிக்கலாம். வாங்கன்னு சொன்னேன். ஒரே ஒரு வாட்டி கேளு. அதான் சொல்றேன், நீங்க எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு நீங்க புருஷன் ஆகணும். நீங்க இப்ப என் கழுத்துல தாலி கட்டணும். இப்ப எனக்கு அது மட்டும் தான் வேணும். நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனை எனக்கு கொடுத்துறாதீங்க. அதை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க. எனக்கு சொந்தமானதை நானே இழந்துருவேன்னு பயமா இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கல்யாணம் பண்ண வேண்டியது. ப்ளீஸ் எனக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க. அப்புறம் நான் காலத்துக்கு குற்ற உணர்ச்சியிலே செத்துருவேன். நான் செஞ்ச தப்ப நினைச்சே நான் செத்து போயிடுவேன். எனக்கு அந்த தண்டனையை கொடுத்துறாதீங்க. எனக்கு சொந்தமானதை விட்டு கொடுத்துட்டேனே. குற்ற உணர்ச்சியில சாகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. குற்ற உணர்ச்சியிலேயே எனக்கு நானே தண்டனை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. தப்புதான், பெரிய தப்புதான். நான் பண்ணினது பெரிய தப்புதான். நான் உங்களுக்கு சொந்தமானவா, நீங்க எனக்கு சொந்தமானவர். சேர்ந்து வாழ்ந்திருக்கணும். கொஞ்சம் மெத்தனமா இருந்துட்டேன், சாரிங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் எதுனாலும் கேட்க. சரி, வா கல்யாணம் பண்ணிக்கலாம். இனி நேரத்தை கடத்த வேண்டாம். சீக்கிரம் என் கழுத்தை தாலி கட்டுங்க. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க. என் கழுத்தை தாலி கட்டுங்க. ஏன் நின்னுகிட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் வாங்குங்க. சரி, வா போலாம். இன்னும் என் நேரத்தை கடத்திக்கிட்டு இனி பொண்ணு மாப்பிள்ளை உள்ள கூட்டிட்டு போய் தாலி கட்ட வைங்க. போங்க. ஆமா, உள்ள கூட்டிட்டு போங்க. இல்ல கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. இவனும் அசந்தால தான் இருக்கான். என்ன ஆச்சு 2 பேருக்கும்? இல்ல விரும்பினால தானே கட்ட போற. பெரிய அசந்தால இருக்க.
அது ஒண்ணு இல்ல. அது வேற ஒண்ணு இல்ல, வெக்கமா இருக்கும் அவ்வளவுதான். சரி சரி உள்ள போங்க. என் நேரத்தை கடத்தாதீங்க, கற்களை விட்டாச்சு, உள்ள கூட்டிட்டு போங்க. அப்படியே அதுக்கு அடுத்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க. உள்ள போங்க உள்ள போங்க. அதுல உள்ள போ. கொஞ்சம் கை கால்லாம் அலம்பிட்டு வரேன். கை கால்லாம் அலம்பிட்டு வர போறியா? ஆமாமா, ஒரு மாதிரி வேத்துக்கிட்டு இருந்துச்சு, ஒரு மாதிரி இருக்குது. கோயிலுக்குள்ள போகணும்ல, கை கால்லாம் அலம்பிட்டு வரேன். நான் என்ன சுத்தப்படுத்தணும். நான் கை கால்லாம் அலம்பிட்டு வரேம்மா. மனசுதான் சுத்தம் இல்ல, உடம்பாது சுத்தமா இருக்கட்டும். அம்பா, நான் கை கால்லாம் அலம்பிட்டு வரேன். நீங்க இவ்வளவு கூட்டிட்டு உள்ள போங்க. இல்ல இப்ப மேல கை கால் அலம்ப போவாவே? இல்ல, நான் கை கால்லாம் அலம்பிட்டு வந்தது, நீங்க கூட்டிட்டு உள்ள போங்க. சரி அவன் சொல்றோம்ல, யாதுடா நீ உள்ள வா, 5 நிமிஷத்துல வந்துருவான். எங்க வேண்டாங்க, தாலி கட்டினதுக்கு அப்புறம் போங்க. இல்ல, கை கால் மட்டும் அலம்பிட்டு வந்துடுறேன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் கொஞ்சம் சுத்தமா வரேன், நீ உள்ள போ. பரவாயில்ல வாங்கல, எனக்கு பயமா இருக்கு. அதான் உங்ககிட்ட தாலி கட்ட போறேன், தரையா பயப்படுதா? இருந்தாலும் பயமா இருக்கு. நீங்க தாலி கட்டினதுக்கு அப்புறம் போங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. அத்தை வேண்டாம், இவங்க போக வேண்டாம், இவங்கள உள்ள வர சொல்லுங்க. இல்ல அவதான் வேண்டான்னு சொல்லல, உள்ள வா. ரெண்டுமே பேய் மொழிதான் முழிக்குது, என்னத்துக்குன்னு தெரியலையே. இல்ல அதுதான், நான் கை கால் அலம்பணும், நீ உள்ள போ. 5 நிமிஷத்துல நான் வந்துடுவேன், போ. வேண்டான்னு சொல்றல. நீ இப்படிதான் சொல்லுவேன். கை கால் அலம்பிட்டு வந்துடுறேன், கை கால் அது சுத்தமா இருக்கட்டும். சரி நீ உள்ள போ, நான் இப்ப வந்துடுவேன். சரி அவன் வருவான், நீ உள்ள வா. ஆமாமா, நம்ம எல்லாம் உள்ள போவோம். அவன் கை கால் தானே அலம்ப போயிருக்கான், அலம்பிட்டு வந்துருவான். வாங்க. இல்ல நான் வரல, நான் இங்கதான் நிப்பேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன். யோசட்டி, உங்க அத்தை முன்னாடி எப்படி பேசணும் உனக்கு தெரியாது, உள்ள வா. இல்ல நான் அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன். யாரும் உள்ள போக வேண்டாம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் போனா போதும். ஆதிரா, பக்கத்துல மாமியார் இருக்காவ, பார்த்து பேசு. இல்ல அவங்க வந்ததுக்கு அப்புறம் உள்ள போனா போதும். நான் யார் மனசையும் காயப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் போலாம், 5 நிமிஷம் தானே, இப்ப வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் போலாம். இந்த காலத்து புள்ளைல நாம சொல்றதை எங்க காது கொடுத்து கேக்குவ? அதினவின் காலத்துல அதான் செய்யணும்னு சும்மாவா சொல்லிருக்காவ? இல்லனா இப்படிதான் பயந்து சாவணும். நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய நேரத்துல நடந்திருந்தா இந்த பயம் தேவையில்லை. காலம் பிந்திர எதுவுமே சுவாரஸ்யமா இருக்காது, பாத்துக்கிடுங்க. அதாவது பண்ற நேரத்துல பண்ணினாதான் நல்லா இருக்கும். இல்லனா இந்த பதட்டமும் பயமும் தான் இருக்கும், சந்தோஷம் இருக்காது. பையா ஊழில் நம்ம சொல்லும் போது எங்க காது கொடுத்து கேட்டுச்சுது? 4 வருஷத்துக்கு முன்னால இருந்தே நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஒழுங்கா தாலி கட்டி குடும்பம் நடத்த வழிய பாருன்னு. அனுபவம் பேசுது, காது கொடுத்து எங்க பைய ஊழில கேக்குது? நாம சொல்றது ஏதோ செவடங்காவில சங்குதுன மாதிரி கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்குவே. நமக்கு அனுபவம் சொல்லுதான், இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு. காது கொடுத்து கேட்கணும்ல, கேள்வி பாட்டு சொல்லிட்டு போறான்னு போக வேண்டியது. நீங்க வாய மூடுங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப கல்யாணம் முடிஞ்சிடும், நீங்க சத்தம் கட்டாம இருங்க. இப்ப எதுக்கு நீ கோத்தா வீட்டை கட்டுத? எப்பவுமே மாதிரி நான் நல்ல சொல்றதுல தான் நம்ம திட்டுதான், உங்களால தான் ஆச்சுன்னு. அவி இந்த மாதிரி நடக்க கூடாதுங்கக்காக தான் அவி சொல்லவே செய்தாவ, புரியுதா? சொன்னகிட்டே உங்களால தான் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. அவளுக்கு என்ன ஆத்திரமா வந்திருக்குது? 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அதானே என்னமோ நீ தப்பு சொன்ன மாதிரி திட்டிட்டு இருக்க. அவி சரியா தான் சொன்னாவ. 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணி இருக்கணும். ஐயோ எல்லாரும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, எனக்கு ஏற்கனவே பதட்டமா இருக்குது. நீங்க அமைதியா இருங்க, இப்ப வந்துருவாங்க. மீனா நீ போய் பாத்துட்டு வா, அவங்கள சீக்கிரம் கூட்டிட்டு போ. இவன் எப்படி நடந்துக்கிறதா? பதட்டம், கல்யாணம் இல்ல, அதான் பதட்டத்துல நிக்காத. வேற ஒண்ணு இல்ல, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க. அவன் நார்மல் ஆயிருவா, அவன் ரொம்ப பயந்து போயிருக்கா, திடீர்னு கல்யாணம்ல, அதான் வேற ஒண்ணு இல்ல. இதுக்கு தான் நான் சொன்னேன், முதல்ல கல்யாணம் பண்ணு, இந்த பதட்டம் தேவையில்ல. ஐயோ எல்லாரும் கொஞ்சம் வாய மூடுங்க. என்ன நீ தான் குடும்பம் நடத்த போறாளோ யாருக்கு தெரிய போதே? என்ன நீ போது, என் கடமை கல்யாணம் பண்ணி வைக்க. பேரனோ பேத்தியா பெத்து கொடுங்க, நீங்க சண்டை போடல சச்சர போடல எனக்கு தெரியாது. சரியா இருப்பா, ஒத்துக்கத்தா சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிருக்காவ, எங்க விட்டு கொடுக்காம போயிடுவாவ. எல்லாம் சரியாயிரும் சரியாயிரும், கவலைப்படாம இருங்க. நீ கொஞ்சம் ஆதரவ சத்தம் மட்டும் வைட்டி. அவன் மூஞ்சி முறை ஒண்ணும் சரியில்லை, எதையோ பறி கொடுத்த மாதிரியே நிக்கா. இந்த பறி எல்லாம் தப்ப நினைக்க போறாவ. அவ காலையில இருந்தே இப்படிதான் மட்டும் இருக்கா, என்னன்னு தெரியல பாத்துக்க. ஏதாவது சண்டை போட்டுருப்பாவளோ? சின்ன துறதான் இவக்கிட்ட சண்டை போட மாட்டானே. நேரம் ஆகிட்டு இருக்குது, முதல்ல யாராவது அவங்களை பார்த்துட்டு வாங்க போங்க. இல்ல நானே போய் பார்த்துட்டு வரேன். இதுக்கு என்ன கிறுக்காட்டி பிடிச்சிருக்கே, எனக்கும் புரியல. எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானு எனக்கு தெரியல. ஐயோ நேரம் ஆகிட்டே இருக்குது, யாராவது போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாரும் இங்கே நின்னு எப்படி 5 நிமிஷம் தாண்டிட்டு சீக்கிரம் போங்க. ஐயோ போங்கல, ஏன் எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குது. நீ கோபப்படுறதுல நியாயம் இருக்கு பாத்துக்க. சரி சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்.
யாரது? ஐயா, ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம குதிச்சா எல்லாத்துக்கும் விஷயம் தெரிஞ்சிருவேன். குதிச்சிரு குதிச்சிரு. ஏய், உன்ன சொல்றேன், இங்க வா. ஐயோ, ஒரு காரங்க வர ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்ப என்ன பண்ண? ஐயோ, இப்ப நான் குதிச்சேனா யாரு என்னன்னு கேட்பாங்களே. ஏய், உனத கூப்பிடுறேன், இங்க வா. அங்கிட்டு போய் நின்னுட்டு இருக்க, இங்க வா. இல்ல. ஐயோ, இப்ப என்ன பண்ணது தெரியலையே. ஒரு காரங்க வந்துட்டாங்களே. அது இங்க வான்னு சொன்னேன். இல்ல, இவர்கிட்ட சும்மா தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போனதுக்கு அப்புறம் செத்துக்கலாம். வரேன் சார். இங்க வான்னு சொன்னேன். இவரா? அம்மா, இவருக்கு இன்னைக்கு கல்யாணம் தானே? இவர் எப்படி இங்க? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம சாக வந்ததுன்னு தெரிஞ்சா இல்ல இல்ல அந்த மனுஷன் எப்படி சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வாரு? இல்ல, ஃபேமிலியா சுத்தி பார்க்க வந்திருந்தோம். அதான் சும்மா நீர்வீழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபேமிலியா? இந்த இடத்துக்கா? உன் ஃபேமிலி எங்க? அப்பாவும் அம்மாவும் அங்க சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சும்மா வந்து நின்னேன். நீங்க போங்க. நான் ஃபேமிலியோட வந்தேன். எங்க அப்பா தப்பா நினைப்பாரு. நான் போயிட்டு வரேன். நீங்க என்ன பண்றேன்னு கேட்டேன். அதான் சொல்றேன்ல, சுத்தி பார்க்க வந்தேன். ஐயோ, சுத்தி பார்க்க வந்தேன். அதுக்கு எதுக்கு நீர்வீழ்ச்சி மேல போய் நின்னுட்டு இருந்த? அது நீர்வீழ்ச்சா? ஐயோ, எனக்கு தெரியாது. நான் அழகா இருக்குன்னு நின்று பார்த்துட்டு இருந்தேன். நீங்க போங்க, நான் அப்பா வந்துருவாரு. தப்பா நினைப்பாரு. நான் வரேன். இன்னைக்கு இவருக்கு கல்யாணம். மன குளத்துல நிக்கிறாரு. சந்தோஷமா இருக்கட்டும். நல்ல மனுஷன். நீங்க போங்க. அப்பா வந்துடுற. தப்பா நினைப்பாரு. நீங்க போங்க. என்ன முடிவெடுக்க வந்த? என்ன என்ன சொல்றீங்க? நான் என்ன முடிவெடுத்தேன்? சும்மா பேசிட்டு இருக்காருங்கன்னு உங்க வேலை ஏதோ உண்டு, அதை பார்த்துட்டு போங்க. என்ன முடிவெடுக்க வந்தேன்னு கேட்டேன். நான் என்ன முடிவு எடுக்க வந்தேன்? ஒரு முடிவு எடுக்க வரல. நான் ஃபேமிலியோட சுத்தி பார்க்க வந்தேன். இங்க என்ன முடிவெடுக்க வந்தேன்னு கேட்டேன். நான் ஒரு முடிவு எடுக்கல. நீங்க முதல்ல இருந்து கிளம்புங்க. எங்க அப்பா தப்பா நினைப்பாரு. நீங்க இருந்து போங்க. தற்கொலை பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா நான் காலத்துக்கும் செத்துருப்பேன். நான் ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில தன்னை செத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, இவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு. நான் ஏதோ குற்ற உணர்ச்சி இல்லாம போய் கல்யாணம் பண்ண போயிட்டான்னு நினைச்சேன். மனசு நொந்துதான் இருக்காரா? ஐயோ, இந்த மனுஷன் வாழணும். இங்க பாருங்க, எனக்கு எந்த குற்ற உணர்ச்சி இல்ல. நான் எதுக்குங்கண்ணா? அதுல ஏன் தப்பு தான் நிறைய இருக்குது. ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நுழையும்? நான் தான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். தப்பு உங்க மேல இல்ல. நீங்க ஆம்பளை. நான் கவனமா இருந்திருக்கணும். உங்க மேல எந்த தப்பு இல்ல. நீங்க போங்க. போங்க சார். சாக வந்திருக்கேன் இப்படிதானே? இல்ல சார், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. என்ன மன்னிச்சிடமா? சாரி சார். என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல என்னங்க சார்? ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிருமா? என்ன மன்னிச்சிரு சார். நான் திரும்பவும் சொல்றேன், அதுல உங்க தப்பு மட்டும் இல்ல. அதுல முழுக்க முழுக்க ஏன் தப்பு தான் நிறைய இருக்குது சார். ஒரு பொண்ணு தான் அவ கற்பை பாதுகாக்கணும். நான் இடம் கொடுத்தா அது ஏன் தப்பு தானே? தப்பு பூரா நான் பண்ணிருக்கேன். நீங்க எதுக்கு ஏன் கல்ல விழுறீங்க? என்னங்க சார்? இங்க பாருங்க, தப்பு நான் தான் பண்ணேன். உங்க மேல எந்த தப்பு இல்ல. ஒழுங்கா கல்யாணத்துக்கு போங்க. எனக்கு கல்யாணம் உனக்கு எப்படி தெரியும்? அது மாமா போட்டிருந்தீங்கல்ல, அதனால சொன்னேன். மரியாதை இங்க போங்க. பெரிய பிரச்சனை ஆயிரும். நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சது பிறகு ஊருக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல இங்க போங்க சார். இப்ப நான் பண்ணிருக்க தப்பு யாருக்கும் தெரியாது. அது என்னோட போகட்டும். அசிங்கப்படுத்திடாதீங்க. ஊருக்கே தெரிஞ்சா அசிங்கமா போயிடும். போங்க சார், அவமானப்படுத்தாதீங்க. என்ன இப்படி போ சொல்லிட்டு அப்படி செத்து போலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அது எப்படி ஒட்டுமொத்த படி நீ வாங்கிக்கிட்ட? அன்னைக்கு நான் தானே கட்டாயப்படுத்தினேன். சார், இத பத்தி பேசாதீங்க சார். நீங்க கல்யாணம் பண்ண போகணும். நீங்க போங்க சார். தற்கொலை பண்ணலான்னு வந்திருக்க. அப்படிதானே? வழி தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? குற்றணுச்சு என்ன வாழ விட மாட்டேங்குது. தின செத்து போயிருக்கேன். அதுக்கு ஒரேடி செத்துலன்னு தான் வந்தேன். இங்க பாருங்க, ஒழுங்கா போய் வாழ வழிய பாருங்க. தப்பு பண்ணது நான் தான். நீ முதல்ல போங்க.
அந்த தப்புல சரி பாதி பங்கு எனக்கு இருக்குது. சார், நான் பொண்ணு, நான் தான் இடம் கொடுத்தேன். ஒரு ஆணு, நீங்க என்ன பண்ணுவீங்க? பழைய தூக்கி போடாத. நான் கட்டாயப்படுத்தினேன். நீ கெட்டிக்க போறவரான்னு கேட்ட. அந்த நேரத்துல ஆமான்னு போய் சொன்னவன் நான் தான். உன்னை கெட்டிக்க போறவன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு காரியம் நடக்கணும். நீ அதை நம்புன. ஏன்னா உன் சூழல் அப்படி இருந்தது, நம்புற மாதிரி இருந்தது. இதுல முழுக்க முழுக்க ஏன் தப்பு தானே இருக்குது. ஏமாத்தி இதை நம்பகரிச்ச. சார், ஏன் மேல சார் தப்பு? என்னதான் இருந்தாலும் தாலி கட்டிக்க போறாராவே இருந்தாலும் தாலி ஏறதுக்கு முன்னாடி நான் எடை கொடுத்துருக்க கூடாது. நீங்க இங்க இருந்து போங்க சொல்லிட்டேன் சார். நீங்க இங்க இருந்து போங்க சார். சரி, சாக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சார் ப்ளீஸ் சார், என்ன போங்க சார். என்னால வாழ முடியாது சார். சார், என்னால வாழ முடியாது சார். ஒரு பொண்ணுக்கு எது முக்கியமோ அதையே நான் இழந்துட்டேன். ஒரு பொண்ணுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டியதை நான் இழந்துட்டேன். ஒரு பொண்ணு பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டியதை நான் பறி கொடுத்துட்டேன். எப்படி சார் வாழ முடியும்? சார், நான் செத்து போறேன். யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். ப்ளீஸ் இங்கேருந்து போங்க சார். என்ன நிம்மதியாக சாகவாது விடுங்க சார். எங்க ஊர்ல சாகாம இங்க வந்து சாக வந்தேன்னா நான் எதுக்கு செத்தேன்னு கூட இந்த ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு தான். நான் கற்பை இறந்துட்டேன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் சார். அதை தெரியப்படுத்தி என்ன அசிங்கப்படுத்துறாதீங்க சார். நான் அப்புறம் தினம் உசுரோட சாகணும். பல பேருக்கு தெரிஞ்சிடும் சார். ஊரே என்ன அசிங்கமா பார்க்கும் சார். சார், அந்த தண்டனை மட்டும் எனக்கு கொடுத்துறாதீங்க சார். சார், நான் எதுக்கு செத்தேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது சார். ப்ளீஸ் உங்க காலையில இருந்து கெஞ்சி கேட்குறேன். சத்தியமா வாழ முடியாது சார். இதுக்கப்புறம் நான் வாழ முடியாது. சாகிறது ஒண்ணுதான் எனக்கு கிடைச்ச வழி. அதுவும் கௌரவமா சாகுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார், நான் வாழும்போது தான் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டேன். செத்ததுக்கு அப்புறமாவது நான் நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சார். சார், இங்கேருந்து போங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நீ என்ன சாகடிச்சுக்கிட்டு இருக்க? நானும் தினம் குத்தடிச்சா செத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இப்ப செத்தனா நான் ஒரேடியா போய் சேர வேண்டியதா? ஐயோ, உங்களுக்கு எந்த குற்றம் நிச்சயம் வேண்டாம் சொல்றேன்ல. எங்க பாரு, நான் ஒரு பொண்ணு உசுர சின்ன வயசுல இருந்தே விரும்புறேன். அவ கூட எப்படிலாம் வாழலான்னு 1000 கனவோட காத்துட்டு இருந்தேன். அவதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ கூட வாழ்றது மட்டும் தான் எனக்கு வாழ்க்கைன்னு நினைச்சேன். எங்க அம்மா 1000 இடத்துல எனக்கு பொண்ணு பார்த்தாங்க. எந்த பொண்ணு எனக்கு ஏறெடுத்து பார்க்க கூட பிடிக்காது. ஏன்னா என் நெஞ்சுக்குள்ள நிறைஞ்சவா அவ மட்டும்தான். அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எனக்கு பிடிக்கும். எனக்கு மீச முளைக்கிறதுக்கு முன்னாடியே அவளை எனக்கு பிடிக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் காதல் மலர்ந்தது. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்பவே இருந்தே அவளை என் மனைவியா நினைக்க ஆரம்பிச்சேன். வாலிப வயசு வந்தது. 2 பேரும் கையை கொத்துக்கிட்டு ஊரையே சுத்தி வந்தோம். ஊருக்கே தெரியும் நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பேச்சு எடுத்தோம். அப்போ சரி இப்போ சரின்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே போனா. அப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்தோம். கல்யாணம் ஏற்பாடும் பண்ணினேன். எதிர்பாராதரமா அவளோட அண்ணன் இவ கூட படிச்ச புள்ளிய வலுக்கட்டாயமா தாலி கட்டிட்டா. அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அதுக்காக இவ நான் கஷ்டப்படுவேன்னு கூட எதிர்பார்க்காம அவங்க அன்னைக்காக கல்யாணத்தை பாதியில நிப்பாட்டிட்டு ஸ்டேஜ்ல இருந்து எரிச்சிட்டு போயிட்டா. அது எங்க அம்மாக்கு கொஞ்சம் கோவம். எனக்கும் கோவம், ரொம்ப கோவம். ஆனாலும் என்னால இன்னொரு பொண்ணை எடுத்து பார்க்க முடியல. அவன் என்ன அவமானப்படுத்திட்டு போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்னால அவளை வெறுக்க முடியல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு. திரும்ப அவளுக்காக 4 வருஷம் காத்திருந்தேன். ஆனா அவ அண்ணிய பார்த்தவா என்ன மறந்துட்டா. வயசு ஏற ஏற நான் என்னை இழந்துகிட்டே வந்தேன். என் இளமை போய்கிட்டே இருந்தது. இளமையை அடக்கி அடக்கி நான் மிருகமா மாறிக்கிட்டு இருக்கத நான் உணர ஆரம்பிச்சேன். அவகிட்ட எத்தனை திருப்பம் நான் சொல்லி பார்த்தேன். அவளுக்கு என் உணர்ச்சிகளை எத்தனை திருப்பம் நான் வெளிப்படுத்தி காட்டினேன். அவ புரிஞ்சுக்கவே இல்லை. படிப்பு போயிரும், அண்ணி வாழ்க்கை போயிரும்னு என் உணர்ச்சிகளுக்கு அவ மதிப்பு கொடுக்கவே இல்லை. தட்டி கழிச்சுக்கிட்டே போயிட்டா. நானும் மனுஷன் தானே. நான் பைத்தியம் மாதிரி இருக்க ஆரம்பிச்சேன். ஆனா அதை நான் யாருக்கிட்டையும் காட்டிக்கல. இதெல்லாம் எப்படி வெளியில காட்டிக்க முடியும்? எனக்குள்ளே அடக்கி அடக்கி இல்ல இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி கிட்டதான் அப்படின்னு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டே நான் நல்லதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எதிர்பாராதமா உன்னை பார்த்த அடுத்த நொடி உன் வசீகரமான முக தோற்றத்துல அடிமையான நான் யாருங்கிறத மறந்தேன். உன் அழகுல மயங்கினேன். உன்னை எப்படியாவது அடைய துடிச்சேன். நீ எனக்கு சொந்தமானவனு மனசை நானே நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் உன்னை எப்படியாவது அடைஞ்சா போதுன்னு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க வந்துக்கிறன்னு போய் சொன்னேன். உன் வசீகரமான முக தொட்டமும் உன் இளமையும் என்னை என்னலாம பண்ணுச்சுது. என்ன நான் மறந்தேன். தப்பு நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான்
நான் தின சாக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னால உயிரோட இருக்க முடியாதுன்னு நானும் தற்கொலை பண்ணலான்னு போனேன். அப்பதான் நான் காதலிச்ச பொண்ணு என்கிட்ட வந்து பேசினா, எதுவும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னான். அதான் எல்லாத்தையும் மறந்து கல்யாணம் பண்ணலான்னு போனேன். அப்படி கல்யாணம் பண்ண போனா நீ என்ன மாதிரி குற்றவழிச்சதா இருப்பேங்கிறத மறந்துட்டேன். உன்ன மறந்துட்டேன். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன்னா நீ எவ்வளவு வேதனையில இருப்ப, அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம்னு யோசிக்காம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஐயோ, இவர் சொல்றத பார்த்தா சின்ன வயசுல இருந்தே விரும்பியிருக்காரு. இங்க பாருங்க, சரி நான் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், நீங்க போய் கல்யாணம் பண்ண போங்க, நான் வீட்டுக்கு போறேன். பரவாயில்ல, மேற்கொண்டு நடக்கதை நான் பாத்துக்கிட்டேன், நீங்க போங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நான் எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஐயோ, எனக்கு இப்ப புரிஞ்சுக்கிட்டுல, நான் தற்கொலை எல்லாம் பண்ண மாட்டேன், சத்தியமா சொல்றேன், நான் தற்கொலை பண்ண மாட்டேன். நீங்க இங்க இருந்து போங்க. உன் வாழ்க்கை வாழ்க்கையா? இப்ப எனக்கு விட கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற? இல்ல, நீங்க கல்யாணத்துக்கு போங்க, நான் இன்னும் எதுவும் பண்ண மாட்டேன், சத்தியமா சொல்றேன். நான் வீட்டுக்கு போறேன், நீங்க போய் வாழ பாருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள். நான் ஒரு அயோக்கிய கிட்ட என் வாழ்க்கையை பறி கொடுக்கல, ஒரு நல்லவர்கிட்ட தான் என் வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். போதும், இது போதும். இந்த நினைப்பிலே என் மீதி வாழ்க்கையை நான் கழிச்சிருவேன். தாலி கட்டினதா வாழ்க்கையான மனசை சுமந்துக்கிட்டே உங்களை கணவரா நினைச்சுக்கிட்டே மீதி காலத்தை நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன். இது வரைக்கும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது, இனி எனக்கு எந்த குற்ற உணர்ச்சி இல்லை. நான் சந்தோஷமா வாழுவேன், இவரை நினைச்சுக்கிட்டே நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன். சார் நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிட்டேன். போங்க சார். வந்து தற்கொலைலாம் பண்ண மாட்டேன், போங்க சார். அதுக்கு இல்ல, உனக்கு வாழ்க்கை. என்ன போனவம் அவளையும் காணோம், ஒன்று போல ஒருத்தரையும் காணல, இவன் எங்க போனா? ஐயோ, ரொம்ப பதட்டமா இருக்குதே. எப்படி அவளை பதற வேண்டாம்னு சொல்லிட்டே. ஆமா, நான் சொன்னா மட்டும் உன் சம்மந்தி அப்படியே கேட்டுவா பாரு. சம்மந்தியா? அவ ஃப்ரெண்ட் அதை விட இப்போ உனக்கு சம்மந்தியா தான் ரொம்ப இருக்கா, அதனால அவ இன்னும் உன் சம்மந்தி தான், என் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்டுனால என் பேச்ச கேட்டிருப்பாளே, நான் எத்தனை வாட்டி அவளை கல்யாணம் பண்ண சொல்லி தாங்கி இருப்பேன். பையவளை என் பேச்ச கேட்டாளா? அவ என் ஃப்ரெண்ட் இல்ல, உன் சம்மந்தி தான். இந்த பையன் எங்க போனா? கை கழுத்துற வரேன்னு சொல்லிட்டு போனா. மேல அருவிக்கு போயிட்டானா என்னமா? இப்ப எதுக்குமா மேல அருவிக்கு போனா? யாராவது போய் கூட்டிட்டு வாங்க. இப்ப பதில் என்ன பிரச்சனை? அதான் போயிருக்கல, வருவா. என் மோக போயிருக்கா. பதற வேண்டிய நேரத்துல பதறல, இப்ப கந்தபடி பதறிட்டு கிடப்பா. பயப்படாத, உன்னை விட்டு அவன் எங்கேயும் போயிட மாட்டான். போயிட்டான். என்னடி எல்லாரும் சாக்க வராங்க? என்ன விடுங்க, நான் போறேன். எனக்கு எல்லாரையும் பார்த்தா பயமா இருக்கு. என்ன விடுங்க, நான் போறேன். எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு பாக்குறாங்க. இல்லைன்னா விஷயத்த நீங்க சொல்லுங்க. இல்லை, இது என்னது? நான் சம்மதிக்க மாட்டேன். இதுக்கு நான் ஒரு சம்மதிக்க மாட்டேன். என்ன பண்ணிருக்கீங்க? என்ன இது? சின்னத்தர, என்ன இதெல்லாம்? இல்ல கேட்கல. என்ன இதெல்லாம்? ஏ சின்னத்தர, ஆதிராங்க நிக்கா, நீ என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்க? யார் இந்த பொண்ணு? நான் போறேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் போறேன். எனக்கு பயமா இருக்கு, எதையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இல்ல யாருன்னு கேட்கல. ஒண்ணு இல்ல. என்ன மலையில பேசிக்கிட்டு எப்போ வராரையும் காரியமா தெரிஞ்சுக்கிட்டேன். கோத்து குழப்பிடுறேன். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம என்னடி என்ன என்னமோ உனக்கு தப்பா இல்லாத சொல்லிக்கிட்டு இருக்கா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு நீ காது கொடுத்து கேட்கல. இப்பவும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீ கவனிக்கல. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் தாலி கட்டினவளதுன்னு, ஏன்னா உனக்கு குற்ற உணர்ச்சி வந்துடக்கூடாது. நீ குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கலாம், ஆனா நான் செத்தாலும் பரவாயில்ல, அப்படிதானே? நான் குற்ற உணர்ச்சியா இல்லாம இருக்கணுங்கக்காக வேண்டி உன்கிட்ட பேச வந்தேன். நீ குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கணுங்கக்காக என் மனசு உசுரோட சாகடிச்சு ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு பேசுனியா? இந்த ஆதரலாம் ஒரு வார்த்தை பேசுனியா? தாலி கட்டியது தாலி கட்டியது தாலி கட்டியது. ஏன் இந்த வார்த்தை உனக்கு முன்னாடி சொல்ல தெரியல? இப்ப கூட என்ன நடந்தது யாது நடந்தது எதுவும் கேட்கல.
ஏய் சத்தியமா சொல்றேன் உன் கத்து நான் தாலி கட்ட மாட்டேன். என்ன பேசுறீங்க? அவ உங்க மேல காதல் தானே அப்படி பேசிக்கிட்டு இருக்கா. காதல்னா ஒத்துக்கொத்து அன்பா பாசமா இருக்கிறது. நான் எவ்வளவு துடிச்சு போனேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். இருந்து ஒரு வார்த்தை என்கிட்ட என்னன்னு கேட்டு போலான்னு கேளு. சீனலமா யோசிக்கிறா. என் மனசு என்ன போனாலும் பரவாயில்லன்னு சீனலமா யோசிக்கிறா. ஒரு வார்த்தை நான் இருக்க பயப்படாதீங்க, இதுக்கு இது சொல்யூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு ஆக சொன்னாலும் கேளு. தாலி கட்டுது. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அவ அந்த குற்றம் வச்சுல அவன் செத்துருவானா. ஐயோ இறந்துட்டோமே செத்துருவானா. அப்போ நான் செத்தா பரவாயில்ல அப்படித்தானே. அதாவது இவ கழுத்து தாலி கட்டதுக்கு அப்புறம் நான் செத்தா கூட அவளுக்கு பரவாயில்ல. ஏன்னா அவன் ஜெயிச்சிருவா. நான் தோத்தாலும் பரவாயில்ல, அவன் ஜெயிக்கணும். என்னடி ஏதாவது பேச வந்தவளா? அது வந்து அவ எப்படி சொல்லுவா? அவ கத்துல தாலி கட்டினா போதும், வேற எதுவும் அவளுக்கு தேவையில்லை. அது ஏதோ உன்கிட்ட பேச வந்திருக்காவல்ல, அதை காது கொடுத்து நீ கேட்டுக்கல. வேற யார்கிட்டயுமே நீ சொல்ல முடியும்? உன்கிட்ட தானே சொல்ல முடியும். கண்ணன் மனை பிரச்சனைய கண்ணன் மனைக்குள்ள தான் தீக்கணும். மூணாவது நபர்கிட்ட போனா இப்படித்தான் ஆகும். நீ காது கொடுத்து கேட்டிருந்தா எதுக்கிட்ட அவர் அங்க கூட்டு வர போறாரு? எனக்கு தெரியாது. அவர் ஏன் கழுத்தை தாலி கட்டணும்? இல்ல நான் எந்த எல்லைக்கு போவேன்? நீ எந்த எல்லைக்கு போ. என்ன நடந்தது முத கேட்டே என்னன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரமா அந்த அண்ணன் மனக்குழப்பத்தை இருக்கவன் எங்களுக்கு தெரியும். உன்கிட்ட இப்ப பேச வந்திருக்காவ அப்படிதானே? நீ காது கொடுத்து கேட்கல அப்படிதானே? அது பத்தி எனக்கு தெரியாது. என் கழுத்து இப்ப தாலி கட்டணும். முடியாது. எப்போ உண்மையா என்ன நேசிக்கியோ அப்போ உன் கழுத்து நான் தாலி கட்டிக்கிறேன். இல்ல பொண்ணு பிள்ளை யாரு? மாலைங்கழுத்துமா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? யாரு சொல்லுங்க. அப்ப எதுக்கு அந்த பொண்ணை மாலைங்கழுத்துமா கூட்டு வந்திருக்கீங்க? உன்கிட்ட இருக்க நிதானம் கூட இந்த அவளுக்கு இல்ல. என்ன யாதுன்னு அதை கேட்கணும்ல. கேட்காம அந்த பார்த்துல முடிவு பண்ணிட்டாங்க அப்படிதானே? நான் சந்தேகப்படல, உங்க மேல நம்பிக்கை இருக்குது. யார் அந்த பொண்ணு? என்னாச்சு சொல்லுங்கண்ணே. என்ன? இல்ல இந்த பொண்ணு அருவில விழுந்து சாக போனா, காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல, அடைக்கலம் கொடுக்கலான்னு கூட்டு வந்திருக்கேன். இது என்ன பேச்சு? இந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அடைக்கலம் கொடுக்குறேன்னு. வாயை மூடிக்கிட்டு இருங்க. சரியா சித்தர. ஆனா அந்த புள்ளைக்கு கல்யாணம்லாம் முடிஞ்ச மாதிரி தெரியலையே. அது அவ புருஷ விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போயிட்டானா? விட்டுட்டு போனா நீ கூட்டிட்டு வந்திருக்க? ஐயா இறக்கப்படலாம், ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. ஊர் உலகத்தை தப்பா பேசுவாங்க. யார் என்ன பேசுறாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்கலான்னு வாக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைத வரைக்கும் அவ எங்க வீட்டுல எங்க பாதுகாப்புல இருப்பா. ஐயா இது சரிப்பட்டு வராது, சொன்னா கேளு. சரி விடுங்க. அவன் ஏதோ வாக்கு கொடுத்து கூட்டு வந்திருக்கான்ல, அவனும் ஆம்பளை வாக்கு கொடுத்துட்டான். சரி உன் வீட்டுல ஏதாவது வேலை செய்ய வைக்கிறதுக்கு வச்சுக்க அந்த பிள்ளைய. என்ன பேசிட்டு இருக்கியா? ஆம்பளை வாக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டான். அதான் உன் வீட்டுல மாடு கண்ணுன்னு ஏகப்பட்டது இருக்க. அந்த வீட்டு வேலைக்கு வச்சுக்க. தோட்டத்துக்கு போவ, சாணி எள்ளி போட, அதுக்கு இதுக்குன்னு வச்சுக்க. இந்த பிள்ளைய வேலைக்கறியா வச்சுக்க. வேற என்ன பண்ண முடியும்? அடைக்கலம் தேடி வந்தவ தானே, ஒரு வேலையவே செய்ய கொடுத்து 2 சாப்பாடை கொடு. வேற என்ன பண்ண முடியும்? போதும், அவ்வளோ கொடுத்தா போதும். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஓ சம்மதம் எனக்கு தேவையில்லை. என்ன உண்மை நேசிக்கும் போது வந்தா போதும். எப்போ என் மனசுல என்ன இருக்குது, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியோ அப்போ நான் உன்னை மறுபடியும் முழுசா ஏத்துக்கிறேன். சரி விடு. அவன் நம்ம தாலி கட்டி கூட்ட மாதிரியே பேசுவான். அந்த புள்ள தற்கொலை பண்ணவருக்கு கூட்டு வந்திருக்கான். வீட்டு ஏதாவது வேலைகளை செய்ய வச்சு செத்த சாப்பாடு போடு. வேற என்ன செய்ய சொல்ற? ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லும்? என்ன ஊர் உலகம்? யாரு இல்லாத புள்ள தற்கொலை பண்ண பேருக்கு உண்மை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கான். அவனை நீ பாராட்ட தான் செய்யணும். கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் சும்மாவா சொன்னாங்க? நாம என்னமோ அவனை தாலி கட்டி கூட்டு வந்த மாதிரியே பார்த்தோம். கடைசியில பார்த்து அந்த பிள்ளைய காப்பாத்தி கூட்டு வந்திருக்கான். இல்ல நான் இதை சம்மதிக்க மாட்டேன். இவர் ஏதோ தப்பு பண்ணிருக்காரு. தப்பு பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. கூத்த கலப்பாம கொஞ்சம் அமைதல இரு. இங்க பாரு, மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு வழிய பாரு. தப்பு பண்ணிட்டோம்னா நாம தான் இறங்கி போகணும். பொறுமையா போ. வெறுப்ப சம்பத்தியம் பண்ணாத, பாசத்தை சம்பத்தியம் பண்ணு. சரி வேற எங்கேயாவது வைக்கலாமே. உங்க கூட வச்சிருந்தா பிரச்சனை தானே வரும். அதெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தா பரவாயில்ல. ஒரே வீட்டுல இருந்தீங்கன்னா நல்லா இருக்காதே. அதே வீட்டுல எங்க அம்மா என் தங்கச்சிலாம் இருக்காங்க. அவங்களோட இருந்துட்டு போட்டு வா. வெளியில இருந்தா பாதுகாப்பு இல்ல. பாதுகாப்பு இல்லாதனால தற்கொலை பண்ண போனா. அதான் எங்க வீட்டுல இருக்கட்டும். எங்க வீட்டுல இது ஒரு வேலையை பார்த்துட்டு அவ வயிற்று தள்ளிட்டு இருக்கட்டும். சாகுறதுக்கு வாழ்றது பரவாயில்லையே, அவ அப்படியாவது வாழ்ந்துட்டு போட்டோம். வேண்டத வேலை பாத்துறாத. கொஞ்சம் பொறுமையா இரு, நிதானமா இரு, ஞானமா இரு. இங்க பாரு, இங்க பாசத்தை காட்டினா ஜெயிக்க முடியும். கோவத்தையும் வெறுப்பையும் காட்டினா தோத்து போயிருவோம். சொன்னா கேளு. அப்ப இப்ப தாலி கட்ட வேண்டியதுல இந்த மாதிரி நீ கலந்து தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க. என்ன புரிஞ்சுக்காத காலத்துல என்னால தாலி கட்ட முடியாது. உங்களுக்கு எங்காவது தாலி கட்ட முடியாது? ஆமாடி, என்னால இப்போ உங்க கத்த தாலி கட்ட முடியாது. இப்ப என் கட்டு நீங்க தாலி கட்டுறீங்க. என்னன்னு வச்சுக்கங்க. அவதிரா அறிவு இல்லாம பேசாத, அமைதல இரு. ஐ கட்ட முடியாதுடி. உன் கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாது. வேண்டாம், நான் அப்புறம் ஏதாவது பண்ணிக்க சொல்லிட்டேன். மிரட்டல நீ, என்ன மிரட்டல நீ. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 பேசிட்டு போனேன்.
என் மனசுக்கு கொஞ்சமாவது நீ கேட்டியாடி? நீ கேட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், நான் அங்க போயிருக்க மாட்டேன். புரியுதா உனக்கு? எல்லாமே நீ விளைச்சதுதான். நான் மன விட்டு பேசும்போது நீ காது கொடுத்து கேட்டிருந்தனா இன்னத்துக்கு உங்க கழுத்துல தாலி ஏறி இருக்கும். நீ கேட்கல, எனக்கு மனப்புழுக்கம். போனேன், பார்த்தேன், போட்டுட்டு வந்தேன். இதுதாண்டி நடந்தது. எதுவுமே நாம விதைக்கிறதாண்டி நம்ம அறுவடை பண்ண முடியும். 5 நிமிஷம் கூட உனக்கு பொறுமையா கேட்க முடியல. அந்த 5 நிமிஷத்துல தாண்டி இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கல. இப்போதைக்கு இவ கட்ட என்னால தாலி கட்ட முடியாது. வீட்டுக்கு வா. அட சண்டாளத்தி போதவத்தி, என் பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ணிட்டியே. அட சண்டாளி, என் பிள்ளை வாழ்க்கை நாசம் பண்ணிட்டியே. எங்க இருந்து வந்த? யாரு நீ? இல்ல, அது வந்து ஏன் மவன் கூட்டு வந்திருக்க? அந்த பிள்ளை என்ன பண்ணா? அதேதான் அப்பாவி பிள்ளை மாதிரி இருக்குது. சத்த விடு, உமான்னு சொல்லிட்டு போயிருக்கான், வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இவன் ஏன் வீட்டுக்குள்ள வரதா? அத்தை, அவன் வீட்டுக்குள்ள வந்து அவன் கோலை வெட்டுங்க. அடியே சக்காலத்தி, என் வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கு வந்திருக்கேன். போதவத்தி, வேற உனக்கு ஊர் உலகத்தை வேற ஆம்பளைய கிடைக்கல. என் புருஷன் உனக்கு கிடைச்சாரா? ஆதிரா, ஒரு பொண்ணை தப்பா பேசாத. தப்பு பண்ணது நீ, தப்பு பண்ணது எல்லாம் நீ. இத்தனை வருஷம் காலம் கடத்தினதும் தப்பு. இப்ப அவர் மன விட்டு பேச நினைக்கப்போ ஒதுங்கி வந்ததும் தப்பு. இந்த பொண்ணு என்ன பண்ணுனா? இந்த பொண்ணு உன் வாழ்க்கை தட்டி பறிச்சாளா? அநாசிகமா பேசாத, அநாகரிகமா பேசாத. அந்த சாபம் நம்ம தலையில வந்து விழும். தப்பு பண்ணது நீ. ஏன் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பேச வந்திருக்காருல, பேசிருக்க வேண்டியதுனே நீ. சின்ன பாரு, எவ்வளவு என் வாழ்க்கை பத்தி பேசக்கூடாது. இவன் அந்த வீட்டுக்குள்ள வந்தா கொண்டு திட்டமா வெட்டி போட்டுருவேன். வெட்டி போடுறேன். ஆளை பார்த்துட்டு வெட்டி போடுறேன். தொலைச்சு பாரு, அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இருந்த மாதிரி தெரியல. அது ஏற்கனவே வாழ்க்கை வெத்து தற்கொலை பண்ண போயிருக்குது. நீ குடிஞ்சது மாதிரி பேசி குடிஞ்சு சாகடிச்சிடாத. என்ன ஏதோ அந்த பொண்ணுகிட்ட முத பேசி அனுப்புறதுக்கு வழிய பாரு. அதுதான் புத்திசாலித்தனம். அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை தீர்த்து வச்சு வீட்டுக்கு அனுப்ப வழிய பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காத. அத்தை, அவளை அடிச்சு துரத்துங்க. ஏய், முத வந்த வழியை பார்த்து போடி. ஜனனி, நான் கூப்பிடல, வா. கண்டு துண்டமா பொளந்துருவேன் ராஸ்கல். என் வாழ்க்கை நாசமா வந்திருக்கல நீ. உன்னை பார்த்தனே எனக்கு பத்துக்கிட்டு வருது. கண்டு துண்டமாக்கிடுவேன். யார் வாழ்க்கை யார் தட்டி பறிக்க வந்திருக்கதே. தொலைச்சு. ஏ தங்கம், அந்த பையன் ஒரு வாரமா ஒரு மாதிரியா இருந்தானே, அதுக்கு இதான் காரணமா இருந்திருக்குமோ? எனக்கு என்னமோ இந்த புள்ளைய பார்த்தா அப்படி ஒன்றும் மோசமான பிள்ளை மாதிரி தெரியல. இவ்வளோ பேர் இவ்வளோ பேச்சு பேசியும் அது வாட்டில் அமையதில் தான் நின்றுக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பாட்டி, ஏம்மா நீ கல்யாணம் முடியாத ஒரு பையன் கூட வந்திருக்க. நீ ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சவா. இது உனக்கு சரின்னு படுதா எப்படி? ரொம்ப தப்புதான் பாட்டி. நான் வந்திருக்க கூடாது. நான் அவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், அவரை கேட்கல. அதுக்கு தான் நான் கேட்க வந்தேன். பாட்டி, இங்கே யாராவது அனாதையா யாராவது வயசானவங்க இருந்தா சொல்லுங்க பாட்டி. அவங்க கூட அவங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு அவங்கள கவனிச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை மிச்ச காலத்தை நான் ஓட்டிடுவேன். அப்படி யார் வீடாவது இருந்தா சொல்லுங்க பாட்டி. நான் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு விரும்பலை. அது சரியும் படாது. அந்த பொண்ணு பாவம் ரொம்ப பயந்து போய் இருக்கா. யாராவது இப்படி இருந்தா சொல்லுங்க பாட்டி. நான் சொன்னேன் பத்தியா, இந்த புள்ள நல்ல பிள்ளையா தான் இருக்கணும். சரிம்மா, நீ ஒரு 2 நாளைக்கு அங்கே இரு. நான் அப்படி ஏதாவது பார்த்து இருந்து சொல்லுவேன். உடனே கிளம்பி வா. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க பாட்டி. ரொம்ப வயசானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவங்கள பார்த்துக்கிட்டுதான் பாட்டி. எனக்கு அங்கே போறதுக்கு விருப்பம் இல்லை தான் பாட்டி. பாட்டி, உங்களுக்கெல்லாம்? எங்களுக்கு பிள்ளைங்க பேர்ல பிள்ளைங்க இருக்காங்கம்மா. அனாதே விட்டா கூட ஒன்ன மாதிரி பிள்ளைல யாராவது பார்த்துக்கிடும். அதுக்கு வழி இல்லாம எங்க அம்மையை பார்த்துக்கிட்டு எங்க பேர்ல குடும்பப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண, எங்க தலையெழுத்து. இந்த புள்ளையும் சின்ன துறையை நடந்துக்கிறத பார்த்தா ஏதோ பைய உள்ள தப்பு பண்ணியிருக்கான்னு தான் நினைக்கேன். அதான் இந்த புள்ளைய விடாம கூட்டு வந்திருக்கான். பாப்போம், போக போக என்ன நடக்குன்னு பாப்போம். ஏ துளசி, இந்த புள்ளைய வர சொல்லிட்டு அவன் எங்க போனான்? துளசி, இவியில தானே நம்ம அன்னைக்கு கோயில பார்த்தோம்.